நம்ம சேனலுக்கு புதுசா வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே லைக் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க கொடுக்கற ஒரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போறதுக்கான புது உத்வேகமா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். மார்ச் 20, 2024 அன்னைக்கு தெலுங்கானா நாகர்கர்னூல் மாவட்டம் அள்ளிப்பூர் கிராமத்துல கூட்டமா ஆண்களும் பெண்களும் அந்த கிராமம் முழுவதுமே பரபரப்பா இருந்து வந்திருக்காங்க. அதோட அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு வீட்டுடைய வாசலுக்கு முன்பகுதியில மக்கள் சோகமான முகத்தோடையும் இறுகிய மனசோடையும் கூடி இருந்தாங்க. ஒரு கிராமமே இவ்வளவு பரபரப்பா இருக்கிற அளவுக்கு அந்த வீட்ல என்னதான் நடந்திருக்குன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துடலாம். வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம். நான் உங்கள் பிரியா. அள்ளிப்பூர் கிராமத்துல விவசாயம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு வரவர் தான் ரவீந்தர். இவருக்கு தேகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் கூட சில ஆண்டுகளுக்கு முன்னதா திருமணம் நடந்திருக்கு. திருமணம் முடிஞ்ச கையோட இந்த தம்பதிகள் அவங்களுடைய இல்லற வாழ்க்கைய சந்தோஷமா தான் கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு ஆதாரமா இந்த தம்பதிகளுக்கு அடுத்தடுத்து 3 ஆண் பிள்ளைகள் பிறந்ததா சொல்லப்படுது. ரவீந்தர் ஒரு விவசாயின்றதால அதன் மூலமா வர வருமானத்தை வச்சுதான் தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிட்டு வந்தாரு. ரவீந்தருக்கு உதவியா சில சமயங்கள்ல லக்ஷ்மியும் அவங்களுடைய கணவருக்கு உதவியா இருந்து வந்திருக்காங்க. அதோட பிள்ளைகளுடைய படிப்புக்கும் அவங்களுடைய செலவினங்களை கவனிக்கிறதுக்காகவும் லக்ஷ்மி தன்னோட கணவர்கிட்ட வேலைக்கு போகிறதுக்கான உத்தரவையும் கேட்டு வேலைக்கும் போக ஆரம்பிச்சாங்க. ரவீந்தர் லக்ஷ்மி தம்பதிகள் இருவருமே தங்களுடைய குழந்தைகளை காப்பாத்துறதுலயும் படிக்க வைக்கிறதுலயும் முனைப்பா இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் ரவீந்தர் விவசாயின்றதால அவர் குடும்பத்துக்கு தேவையான வருமானம் ஈட்ட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதனால ரவீந்தரும் லக்ஷ்மியும் தன்னுடைய முதல் மகனையும் 2வது மகனையும் ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கலான்ற எண்ணத்துக்கு வராங்க. கொஞ்ச நாட்களுக்கு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சு பெரிய பிள்ளைங்களா ஆனதுமே தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலாம்னு நினைச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் 3வது மகனான ஹரிகிருஷ்ணன் பிறந்ததுமே லக்ஷ்மியால மற்ற 2 குழந்தைகளையும் கவனிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதோட ரவீந்தருக்கு விவசாயத்தின் மூலமா வர வருமானமும் ரொம்ப குறைவா தான் இருந்திருக்கு. இதன் காரணமாவே ரவீந்தர் தன்னோட 2 மகன்களையும் ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கிறாரு. அதன் பிறகு 3வதா பிறந்த ஹரிகிருஷ்ணனை தான் ரொம்ப செல்லமாவும் அன்பாவும் வளர்த்துட்டு வந்தாரு. இந்த சூழல்ல தான் ரவீந்தருடைய முதல் மகன் 9வது வகுப்பும் 2வது மகன் 7ஆம் வகுப்பும் அரசு விடுதியில படிச்சுட்டு வந்தாங்க. ஹரிகிருஷ்ணனும் தன்னோட அம்மா அப்பா கூட வளர்ந்ததால அவங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற அரசு பள்ளியில தான் 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்தாரு. இந்த சூழல்ல தான் ரவீந்தர் தன்னோட நண்பர்கள் கூட சேர்ந்து குடிப்பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறாரு. இதனால லக்ஷ்மிக்கும் ரவீந்தருக்கும் அடிக்கடி சண்டைகளும் பிரச்சனைகளும் ஏற்படுது. குடிப்பழக்கத்தை தொடர்ந்துட்டு வந்த ரவீந்தர் நாளடைவுல மது போதைக்கு அடிமையாவே மாற ஆரம்பிக்கிறாரு. லக்ஷ்மிக்கும் ரவீந்தருக்கும் இடையில இதனால பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. ரவீந்தர் மது போதையில வீட்டுக்கு வரும்போதெல்லாம் லக்ஷ்மி தன்னோட அம்மா வீட்டுக்கு போய் தங்கறத வழக்கமா வச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்க போகும்போதெல்லாம் அவங்களுடைய இளைய மகனான ஹரிகிருஷ்ணனையும் கூட கூட்டிட்டு போறத வழக்கமா வச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தன்னோட அம்மா வீட்டுக்கு லக்ஷ்மி போனாலுமே அவங்கள சமாதானப்படுத்தி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரத ரவீந்தர் சகஜமாவே நடத்திட்டு தான் வந்திருக்காரு. மறுபுறம் ரவீந்தர் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு வர 2 மகன்களையும் அடிக்கடி சந்திச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு தான் வந்திருக்காரு. ரவீந்தரும் லக்ஷ்மிக்கும் இடையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல ஒன்னாதான் வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் மார்ச் 20, 2024 அன்னைக்கு லக்ஷ்மியோட இளைய மகனான ஹரிகிருஷ்ணன் தண்ணீர் தொட்டிக்குள்ள தவறி விழுந்து இறந்து போயிட்டதா அந்த ஊர் மக்கள் கிட்ட பரவ ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல தான் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் ஆண்களும் பெண்களும் கூட்டமா ரவீந்தருடைய வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அப்படி போய் பார்க்கும்போதுதான் ரவீந்தருடைய இளைய மகனான ஹரிகிருஷ்ணன் தலையில பலத்த காயத்தோட தண்ணீர் தொட்டியில தவறி விழுந்து இறந்து போயிட்டதா சொல்லப்பட்டுச்சு. உடனே அந்த ஊர் மக்கள் தொட்டில விழுந்து கடந்த சிறுவனுடைய உடலை மீட்டு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆம்புலன்ஸ் வரத்துக்கு லேட் ஆகும்ன்ற அச்சத்துல அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர்கிட்ட இருந்து டிராக்டர்ல சிறுவனோட உடலை தூக்கிக்கிட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. மருத்துவமனையில சிறுவனை பரிசோதனை பண்ண டாக்டர் அவர் இறந்து போயிட்டதாவும் அவர் இறந்து பல மணி நேரங்கள் ஆனதாவும் மருத்துவமனையில தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்துல சிறுவனுடைய தலையில பலத்த காயம் இருக்கிறத ஊர் மக்களும் ரவீந்தர் லக்ஷ்மி தம்பதிகளும் கவனிக்கிறாங்க. ஒருவேளை தண்ணீர் தொட்டியில தவறி விழும்போது தலையில காயம் பட்டிருக்கலாமோன்ற
எண்ணம் பலருடைய மனசுல இருந்து வந்திருக்கு. ஆனா அங்க இருந்த சிலரும் மருத்துவர்களும் சிறுவனுடைய இறப்புல மர்மம் இருக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்காக சிறுவனுடைய உடலை அட்டாப்சிக்கு அனுப்புறாங்க. மறுபுறம் ரவீந்தர் தன்னுடைய மகனுடைய இறப்புல சந்தேகம் இருக்கிறதால போலீஸ்க்கு தகவலை சொல்றாரு. தகவல் கிடைச்சதுமே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் முதல்ல ரவீந்தரை விசாரிக்கிறாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில சிறுவன் இறக்கும் போது ரவீந்தர் வீட்டுல இல்லன்றதும் அந்த நேரத்துல விவசாயத்துக்காக அவருடைய வயலுக்கு போனதும் போலீஸோடைய விசாரணையில தெரிய வந்திருக்கு. அதன் பிறகு அந்த ஊர் மக்கள் பல பேர்கிட்ட போலீஸ் விசாரணையை நடத்த ஆரம்பிச்சாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில சிறுவன் இறந்தத முதல்ல பார்த்த நபர் யாருன்றதையும் விசாரிச்சுட்டு வந்தாங்க. அப்படி விசாரிக்கும் போதுதான் சிறுவன் இறந்து போனதை பார்த்த முதல் நபர் லக்ஷ்மின்றது போலீஸோட விசாரணையில தெரிய வந்தது. லக்ஷ்மிய கூப்பிட்டு விசாரணை நடத்தணும்னு நினைக்கும் போதுதான் அவங்கள விசாரிக்கிறதுக்கான மனநிலைமையில அவங்க இல்லன்றத போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா மகனை பறி கொடுத்த சோகத்துல இருந்ததால போலீஸால லக்ஷ்மி கிட்ட சரிவர விசாரணை நடத்த முடியாம போச்சு. மறுபுறம் போலீஸ் உற்றார் உறவினர்கள் கிட்டையும் நட்பு வட்டாரங்களையும் இந்த விசாரணைய நடத்த ஆரம்பிச்சாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையோட முடிவுல லக்ஷ்மியோடைய பெயர் தான் முதலா இருந்தது. போலீஸ்க்கு லக்ஷ்மி மேல சந்தேகத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சது. அதோட லக்ஷ்மியோடைய வீட்டு பக்கத்துல இருக்கிற நபர் ஒருவர் சிறுவன் இறந்துட்டான்றத லக்ஷ்மி முதல்ல பார்த்துட்டு தன்னை கூப்பிட்டு சொன்னதா போலீஸ் கிட்ட தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க அப்படி சொன்னதுமே பதறி போய் தண்ணீர் தொட்டிக்குள்ள எட்டி பார்க்கும் போதுதான் சிறுவனுடைய உடல் பெட்ஷீட்டால சுத்தப்பட்டு நீர்ல மிதந்து கடந்தத தானும் பார்த்ததா போலீஸ் கிட்ட தெரிவிச்சிருந்தாங்க. அப்படி சொன்னதுமே போலீஸ் உணர ஆரம்பிச்ச ஒரு விஷயம், எந்த ஒரு தாயுமே தன்னுடைய மகன் தொட்டில மூழ்கி கிடக்குறான்றத பார்த்துட்டு சிறுவனை மீட்டெடுக்காம பக்கத்துல இருக்கிற நபர்கிட்ட சொல்ல வேண்டிய காரணம் என்னவா இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால போலீஸ்க்கு லக்ஷ்மி மேல வலுவான ஒரு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சது. இதன் பிறகுதான் லக்ஷ்மி கிட்ட தீவிர விசாரணைய போலீஸ் நடத்துறாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில லக்ஷ்மி தன்னோட மகனை தாண்டா கொலை செய்ததா உண்மைய ஒத்துக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட ரவீந்தரும் ஊர் மக்களுமே அதிர்ச்சியில உறைஞ்சு போனதோட ரவீந்தருடைய உறவினர்களும் அப்பா அம்மாவுமே இத ஜீரணிக்க கூட முடியாம சோகத்துல மூழ்கி போயிட்டாங்க. எல்லாருடைய மனநிலையுமே லக்ஷ்மியால தன்னுடைய சொந்த மகனையே எப்படி கொலை செய்திருக்க முடியும்ன்ற கேள்விக்கு பதிலே தெரியாம இருந்து வந்திருக்காங்க. லக்ஷ்மி ஹரிகிருஷ்ணனை கொலை செய்தது ரவீந்தராலேயே தாங்க முடியாம மீளா சோகத்துல மூழ்கி போயிட்டாரு. போலீஸ் லக்ஷ்மி கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில லக்ஷ்மி தன்னோட மகனை கொலை செஞ்சதுக்கான காரணம் அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் கூட லக்ஷ்மி திருமணம் தாண்டிய உறவோட இருந்து வந்திருக்காங்க. அந்த நபர் கூட பல நாட்களா பல மாதங்களா பழகிட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எதுவுமே ரவீந்தருக்கு தெரியாம இருந்திருக்கு. ரவீந்தர் பண்ணை வேலைக்கு கிளம்பினதுக்கு பிறகு லக்ஷ்மி தன்னுடைய காதலன் கூட நெருங்கி பழகிறதுக்காக அவங்க வீட்டுக்கே வரவழிக்கிறத வழக்கமா வச்சிட்டு இருந்திருக்காங்க. அதோட அடிக்கடி அந்த நபர் கூட தனிமையில சந்திக்கிறதையும் வழக்கமா வச்சிட்டு வந்திருக்காங்க. ஹரிகிருஷ்ணன் சிறு பிள்ளையா இருக்கும் போதுல இருந்தே லக்ஷ்மிக்கு தவறான தொடர்பு இருந்து வந்திருக்கு. ஆனா அவனுக்கு சிறு வயதுன்றதால வந்த நபர் யாருன்றதும் போன நபர் யாருன்றதும் அந்த குழந்தை பருவத்துல தெரியாமலே இருந்திருக்கு. நாட்கள் நகர நகர ஹரிகிருஷ்ணன் 5ஆம் வகுப்பு படிக்கிற நேரத்துல தான் வீட்டுக்கு வர நபர் யாருன்றதையே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி வந்த நபர் யாருன்றத பத்தி லக்ஷ்மி கிட்டயே அடிக்கடி ஹரிகிருஷ்ணன் கேட்டிருக்காரு. அப்படி கேட்க ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்து லக்ஷ்மிக்கு ஹரிகிருஷ்ணன் மேல ஆத்திரமோ கோபமோ ஏற்பட ஆரம்பிச்சது. மறுபுறம் லக்ஷ்மிக்கு ஹரிகிருஷ்ணன் ஸ்கூல் முடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வர்றதால அவங்களுடைய காதலனையும் சந்திக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட ஆரம்பிக்குது. மற்ற இரு குழந்தைகளும் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்கிற மாதிரியே ஹரிகிருஷ்ணனையும் ஹாஸ்டல்ல சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ரவீந்தர் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கவே தான் ஹரிகிருஷ்ணன் அவர் கூடவே தங்கி இருந்து அரசு பள்ளியில 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்தாரு. இந்த சூழல்ல தான் லக்ஷ்மி தன்னுடைய காதலன் கூட சேர்ந்து எப்படியாவது தன்னுடைய மகனை கொல்லணும்ன்ற திட்டத்தை போடுறாங்க. அதுக்கான நேரத்தை பார்த்துக்கிட்டே இருந்த லக்ஷ்மி ரவீந்தர் வயல்வெளிக்கு போனதுமே ஹரிகிருஷ்ணன் எதிர்பார்க்காத நேரத்துல சிறுவனுடைய தலையில ஒரு ராடாலேயே பலமா தாக்கியிருக்காங்க. அப்படி தாக்கப்பட்ட அந்த நொடியே சிறுவன் நில கொலைஞ்சி அதே இடத்துல ரத்த வெள்ளத்துல உயிரிழந்திருக்காரு. அப்படி இறக்கும் தருவாயில கூட சிறுவன் அம்மான்ற கூக்குரலை இட்டுதான் இறந்திருக்காரு. சிறுவன் இறந்து போயிட்டத உறுதிப்படுத்திக்கிட்ட லக்ஷ்மி அவருடைய உடலை ஒரு பெட்ஷீட்டாலேயே சுற்றப்பட்டு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற தண்ணி தொட்டில யாருக்கும் தெரியாம சிறுவனுடைய சடலத்தை தூக்கிட்டு போய் போட்டிருக்காங்க. ஏன்னா இறந்து போன சிறுவனுடைய மரணம் தற்செயலா இருக்கிறதுக்கான வேலைகளை செய்திருக்காங்க. ஏன்னா அவங்க மேல யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்ற விஷயத்துல ரொம்ப முனைப்பா செயல்பட்டு இருக்காங்க. அதன் பிறகுதான் பக்கத்துல
இருக்கிற நபர்கள் கிட்டையும் தன்னுடைய கணவர்கிட்டயுமே தன்னுடைய மகன் தொட்டில தவறி விழுந்து இறந்து போயிட்டதா ஊர் மக்கள் கிட்டையும் தன்னோட கணவர்கிட்டையும் நாடகத்தை நடத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா ரவீந்தருக்கு ஆரம்பத்துல இருந்தே தன்னோட மனைவி மேல சந்தேகம் இருக்கிறதா போலீஸோடைய வாக்குமூலத்துல சொல்லியிருக்காரு. ஹரிகிருஷ்ணன் தன்னுடைய திருமணம் தாண்டிய உறவுக்கு இடையூறா இருக்கிறதா நினைச்சுதான் சிறுவனை கொலை செய்ததா போலீஸோடைய விசாரணையில லக்ஷ்மி தெரிவிச்சிருந்தாங்க. லக்ஷ்மி கிட்ட வாக்குமூலத்தை வாங்கிக்கிட்ட போலீஸ் அவங்களுடைய காதலனையுமே கைது பண்ணிருக்காங்க. அவருக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்ற கோணத்துல விசாரணைய நடத்திட்டு வராங்க. லக்ஷ்மி தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்ச போலீஸ் அவங்களுடைய வீட்டை ஆய்வு நடத்துறாங்க. அப்படி நடத்தப்பட்ட ஆய்வுல சிறுவனுடைய தலையில பலமா தாக்கின ராடையுமே போலீஸ் பறிமுதல் பண்ணதா சொல்லப்படுது. அதே நேரத்துல சிறுவனுடைய அட்டாப்சி அறிக்கையும் வெளியாயிருந்தது. அறிக்கையின்படி ஹரிகிருஷ்ணனுடைய தலையில பலமா தாக்கப்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போயிட்டதா ரிப்போர்ட் வெளியாகி இருந்தது. இந்த கொலைக்கான மற்றொரு காரணமா லக்ஷ்மி போலீஸ் கிட்ட தெரிவிச்சது தன்னுடைய கணவர் மதுபோதைக்கு அடிமையாகி அடிக்கடி தங்கிட்ட சண்டையிட்டு வந்தது தன் ஆத்திரத்தையும் கோவத்தையும் விரக்தியையும் ஏற்படுத்தினதா போலீஸோட விசாரணையில தெரிவிச்சிருந்தாங்க. தன்னுடைய மகனை கொலை செய்யறதுக்கு இதுவும் ஒரு காரணமா தெரிவிச்சிருந்தாங்க. போலீஸ் லக்ஷ்மிக்கு எதிரான சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல லக்ஷ்மியோட உறவினரான பெண் ஒருவர் தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில லக்ஷ்மிக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு உறவுமே கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க. தன்னுடைய சொந்த மகனையே லக்ஷ்மி கொலை செய்யற அளவுக்கு துணிவானு தான் கொஞ்சம் கூட நினைக்கலன்றத தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சம்பவம் அதிர்ச்சியையும் பீதியையும் ஏற்படுத்தி இருக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க. அதே நேரத்துல இந்த சம்பவம் எங்களுடைய கிராமத்தையே பெரும் அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மிக்கு ஊர் மக்களும் ரவீந்தரும் அவங்களுடைய உறவினர்களும் அதிகப்படியான தண்டனை கிடைக்கிறதுக்கான கோரிக்கைய போலீஸ் கிட்டையும் நீதிமன்றத்திலையும் எழுப்பியிருக்காங்க. போலீஸ் லக்ஷ்மி கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில பல ஆண்டுகளா திருமணம் தாண்டிய உறவுல இருந்ததா சொல்லப்படுது. இவங்களுடைய உறவை தக்க வச்சுக்கிறதுக்காகவே சொந்த மகன் கூட நினைக்காம கொலை செய்திருக்காங்க. இந்த சம்பவம் அந்த ஊர் மக்கள் கிட்ட பெரும் சோகத்தையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கு. மறுதரப்பினர் ரவீந்தர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதாலேயே லக்ஷ்மி தன்னுடைய மகனை கொல்றதுக்கான வாய்ப்பை தேடிக்கிட்டதா சொல்லப்படுது. இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன்.